ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிலபஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த எக்ஸாம்னா குரூப் 4 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அடுத்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ குரூப் 2 2A ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நடக்கக்கூடிய கம்பைன்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் 4-2க்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன, இது யாருக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ வந்து அப்டேட்டு. ஸோ இனிமேல் படிக்கக்கூடியவங்க, அடுத்த வருஷம் பிளான் பண்ணி படிக்கக்கூடியவங்க இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, இதுக்கான வீடியோஸை வந்துட்டு நான் மண்டேலேருந்து நான் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் 1 or 2 pages. ஸோ அதே மாதிரியே டெய்லி வந்துட்டு சமச்சீர் புக்கில் இருக்கிறது, வெளியில் இருக்கிற கண்டென்ட்டு, எக்ஸாமுக்கு எது தேவையோ அதை ஒரு பேஜில் 2 பேஜில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரீயாகவே. ஸோ வேணுங்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் இந்த சிலபஸில் இருக்கிறது ஜிஎஸ்க்கும் சரி தமிழுக்கும் சரி அதை நான் கம்பைல் பண்ணி நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும். சரி, ஓகே. இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு 75 கொஸ்டின், குரூப் 4 பொறுத்தளவுக்கும். நான் ஃபஸ்ட்டு குரூப் 4 சொல்லிட்டு அடுத்து குரூப் 2 வரேன். ஸோ இதுவும் அது பழைய மெத்தடு தான். யூனிட்டும் பார்த்தீங்கன்னா அதே யூனிட் தான் இருக்குது. சயின்ஸ் இருக்குது, ஜாகிரஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, பாலிட்டி இருக்குது, எக்கானாமி கொடுத்துருக்காங்க. யூனிட் 9 தனியாக இல்லாமல் இதை சேர்ந்து கொடுத்துட்டாங்க. எக்கனாமிக்ஸுக்கு யூனிட் 9 சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா தமிழ் சொசைட்டி யூனிட் 8 தான் தமிழ் சொசைட்டி, அதுவும் இருக்குது. அடுத்து ஆப்டிடியூடு. ஸோ அதெல்லாம் சேமாக தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு வந்து மார்க் ஒவ்வொரு யூனிட்டுக்கு எவ்வளோ கொஷின் கேட்போங்கிறத ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. இதில் பெரிய ரிலீஃப் என்னென்னா, சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அது இனிமேல் வந்து ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னா வெறும் 5 கொஷின் தான், 2ஆக இருந்தாலும் சரி, குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி. அதனால் பெருசாக உங்களுக்கு வந்து கட் ஆஃபில் இது இடிக்காது. நீங்கள் மற்ற சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது நான் சயின்ஸ் பேக்ரவுண்டு, சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பெரிய ரிலீஃபு. இது ஒரு வரையறுக்க தகுந்த விஷயந்தான். ஏன்னா இது கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துகிட்டு இருந்தது சயின்ஸ் பொறுத்தளவுக்கும். ஸோ இனிமேல் அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ இந்த 5 கொஷின் வச்சது பெரிய விஷயம். இது இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான். இது எல்லாமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். இது ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் ஒரு இது பொறுத்து மாறும். இது என்னோடய ஆங்கிளில் நான் சொல்கிறேன். அடுத்து ஜாகிரஃபியில் 5 கொஷின். ஓகே. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் இனிமேல் நீங்கள் படித்தாகணும், ஸ்கிப்பே பண்ண முடியாது. யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம படித்தாகணும். யூனிட் 9 வந்து நிறைய ஸ்கீம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், பாலிசி நோட் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான நோட்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். நீங்கள் கரெக்டாக யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி யூனிட் 8, அதுக்கப்புறமா ஆப்டிடியூடு. ஸோ இதுதான் ஓவராலாக. இதில் சிலபஸில் உள்ளே வந்து பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரில. 1-2 மட்டும் எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. பெருசாக சேஞ்சஸ் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு இந்த வெயிட்டேஜ் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். இதுதான் பெரிய சேஞ்ச் ஜிஎஸை பொறுத்தளவுக்கும். ஸோ இது ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிச்சிங்கன்னா அவங்க கிளியர் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, இப்படி வெயிட்டேஜ் கொடுத்தனால ஜிஎஸ் நிறைய பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிஎஸ் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்த டைமு இனிமேல் அதுக்கும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறமா யூனிட் 9லேருந்து 20 கொஷின் வருதுன்னா 20 கொஷின் எடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் கட் ஆஃப்க்கு ரீச் பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் எல்லா யூனிட்டும் நீங்கள் படித்து தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி மாதிரி நான் எக்கனாமிக்ஸ் படிக்க மாட்டேன், நான் யூனிட் 9 படிக்க மாட்டேன் அப்படிலாம் போக முடியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான நோட்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு நோட்ஸ் பிடிச்சிருந்தா இது பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஃப்ரீ நோட்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சு வச்சுக்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் 1 பேஜ் இல்லை 2 பேஜ் தான் இருக்கும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் மண்டேலேருந்து இனிமேல் இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து குரூப் 4 பொறுத்தளவுக்கும் தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அப்படியே டோட்டல் சேஞ்சு. இங்கிலீஷ் கிடையாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ரியபிள் கேண்டிடேட் மட்டும்தான் இங்கிலீஷு. ஸோ அதனால் இது நார்மலாக இங்கிலீஷ் கிடையாது, தமிழ் மட்டும்தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் என்ன ட்விஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்னா,
எல்லோரும் வந்துட்டு குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சு. லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் நடந்தது. அதில் வந்து ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் கொஞ்சம் கம்பேரிட்டிவாக ஈஸியாக இருந்தது. எப்பவுமே அப்படி தான் இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள்லாம் கிளம்புச்சு. அதை நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி என்ன ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, நார்மலாக இருந்தது கூடி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது இதுக்கு முன்னாடி படித்தது. பட் இப்போ பார்க்குறது இன்னும் கொஞ்சம் டஃப் ஆகும். ரீசன் என்னென்னா, இது ஃபுல்லாக இலக்கண பகுதி. இலக்கண பகுதியை பொறுத்தளவுக்கும் நீங்கள் அதை அடிக்கிட்டே போகலாம். இதுதான் சொல்லி வரையறுக்க முடியாது. ஒன்று இன்னொன்று மேக்ஸ் மாதிரி ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் படித்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள் உரைநடையெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அது வந்து படித்து புரிதலாலையும் படித்தாலும் பண்ண முடியும். ஆனால் இலக்கண பகுதி உங்களால் அப்படி பண்ணவே முடியாது. அது கொஞ்சம் சில டாப்பிக்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதெல்லாம் படித்தாகணும் இனிமேல். ஸோ இலக்கண பகுதிக்கு முழுக்க இவங்க வெயிட்டேஜ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 3 விதமாக இருந்தது: இலக்கணம், இலக்கியம், உரைநடை. ஸோ 3 வெயிட்டேஜ் இருக்கிறனால ஒவ்வொரு இதில் இருந்தும் 30 to 35 கொஷின் வந்துட்டு இருந்தது. இதில் ஒரு 30 to 35, இதில் 30 அப்போ இலக்கிய பகுதியும் உரைநடை பகுதியும் சேர்த்தே ஒரு 60லேருந்து 65 கொஷின் பக்கம் வந்துருந்தது. மினிமம் 60 கொஷினாவது வரும். ஆனால் இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறும் 15 கொஷினாக மாற்றிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற எல்லா கொஷினுமே ஒரு 85 கொஷின் பக்கம் உங்களுக்கு வர்றது ஃபுல்லாக இலக்கணம் சார்ந்தது. பெரிய ஆப்பாக வச்சு விட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேர்ச்சொல்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேர்ச்சொல் படிப்பீங்க? ஏகப்பட்ட வேர்ச்சொல் புக்கில் இருந்தும் கேட்கலாம், வெளியில் இருந்தும் கேட்கலாம். அப்போ எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிலது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அடுத்து மரபு பிழை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்பைல் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் புக்கில் இருக்கிறதெல்லாம் ஒரே இடத்துல கம்பைல் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி படித்ததோடு கொஞ்சம் கம்பேரிட்டிவாக ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில இதெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சாலே போதும். இந்த இடத்துல இப்படி வந்ததுன்னா இப்படி மாற்றணும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதில் மார்க் இருக்குது. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழினா ஒரு பேஜ் தான், அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன டாப்பிக்லாம் உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். ஆனால் இலக்கணம் இனிமேல் நீங்கள் கரைச்சி குடிக்கணும், வேறு வழி இல்லை. நீங்கள் இலக்கண பகுதி நீங்கள் விடவே முடியாது. நீங்கள் இலக்கணம் தெரிஞ்சால் தான் நீங்கள் கிளியரே பண்ண முடியும், ஆஃபீஸரே கனவு காண முடியும். அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ இது ஒரு வகையில் வந்து என்னை கேட்டிங்கன்னா முன்னாடி இருக்க சிலபஸை காட்டிலும் இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். யார் காம்ப்ளிகேட்டட்னா, இலக்கண பகுதி புரிகிறவங்களுக்கு, எனக்கு புரிஞ்சுக்க கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதே மாதிரி கிளாஸ் நடத்துகிறதும் இனிமேல் இலக்கண பகுதி இல்லாமல் நடத்த முடியாது. ஸோ அது யார் நல்லா தெளிவாக நடத்துகிறாங்களோ நீங்கள் அந்த சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இது நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும் அடுத்த எக்ஸாமில். ஸோ இலக்கண பகுதி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நல்லா கொடுத்துக்கோங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுது, இந்த இலக்கண பகுதி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா குரூப் 2A மெயின்ஸுக்கு 2A மெயின்ஸுக்கு கொடுத்த சிலபஸ் கிட்டத்தட்ட இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இலக்கண பகுதிக்கு அவங்களும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி மட்டும் பெருசாக வரலை. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அடுத்து மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 2A சேஞ்ச் பண்ணதை வச்சு தான் இப்போ ஒவ்வொன்றா தனியாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் 2A மெயின்ஸு சிலபஸ் மாற்றிட்டாங்கல்ல, ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் இதை மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த இதை படித்து தெளிவாக நீங்கள் இலக்கண பகுதி படித்து வச்சிட்டிங்கன்னா அந்த 1 வச்சுட்டு நீங்கள் வந்து குரூப் 4க்கும் எழுதிக்கலாம், குரூப் 2க்கும் படிச்சுக்கலாம், குரூப் 2A மெயின்ஸுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா ஈஸி இல்லை. எனக்கு அதுதான் ஒரு லாஜிக் புரியல. என்னென்னா, குரூப் 2ல் வந்து இந்த பார்ஷியாலிட்டி இருக்குது அப்படிங்கிறனால இதை சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. இதை வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்க்கு நீங்கள் கிராமர் பார்க்குறது ரொம்ப ஈஸி கம்பேரிட்டிவாக, அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்களோட கிராமர் பார்க்குறது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். பட் ஆனால் முன்னாடியோடி இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் டைட் பண்ணியிருக்காங்க என்னை கேட்டிங்கன்னா. தமிழும் அதே மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ரெண்டுமே ஆக மொத்தம் டஃப்பாக இருக்குது. கொஸ்டின் எடுக்கிற பொறுத்து தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு குரூப் 2ல் பாருங்கள், இங்கே இலக்கணம் 25 கொஷினா, கிராமர் 25 கொஷின். ஸோ அந்த கான்செப்ட் இவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா, கம்பேரிட்டிவாக இலக்கண பகுதி இங்கிலீஷில் இருக்கிற அளவு வந்து கொஞ்சம் கம்மி தான்.
நான் கம்பேரிட்டிவாக சொல்கிறேன், அதுக்காக ரொம்ப கம்மிலாம் சொல்ல முடியாது, கம்மி. அதே மாதிரி சில இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம், படித்து கூட பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் தமிழில் அப்படி பண்ண முடியாது. ஸோ அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எதுக்காக மாற்றினாங்களோ அந்த அப்ஜெக்டிவே இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து அடுத்த கொஷின் பேப்பர் வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்ன காட்டிலும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி. முன்னாடி ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்க முடிஞ்சுது. இப்போ வந்து கொஞ்சம் கிராமர் பகுதி கொஞ்சம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் குரூப் 2ல் மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னோட இப்போ இனிஷியல் தாட்டு. இது மாறலாம் மேபி நம்ம வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்து. ஆனால் இந்த சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவசியமானு கேட்டால் எதெல்லாம் அவசியம்னு இந்த வெயிட்டேஜ் கொடுத்தது எனக்கு ஓகே. 6 மாதம் முன்னாடியே வந்து சொன்னது அது பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா சில டைம் நார்மலாக 2 மாதம் 3 மாதத்துலலாம் சொல்லுவாங்க, அதை மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த பார்ஷியாலிட்டியை மாற்றுறதுக்காக சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லி இப்போ மாற்றினது எனக்கு தெரிஞ்சு அந்த லெவல் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா ப்ராக்டிக்கலாக இதோட சிலபஸ் படிக்கிறதுக்கும் தமிழ் படிக்கிறதுக்கும் பயங்கர சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அது எந்த லெவலில் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரில. திருப்பி இந்த ப்ராப்ளம் வரலாம், சான்ஸ் இருக்குது. ஆனாலும் ஏதோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அது வரைக்கும் பாராட்டலாம். பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணியிருந்தால் இதாக இருக்கும் அப்படிங்கிறது. வேறு மாதிரி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். குரூப் 2 எனக்கு தெரிஞ்சு குரூப் 2க்கு சேஞ்ச் பண்ணது ஓகே. ஆனால் குரூப் 4க்கு எதுக்கு இவங்க மாற்றினாங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா இது தனி அது தனி. பட் குரூப் 4க்கு தனியாக முன்னாடியில் அதே பேட்டர்ன் இருந்தாலே பெருசாக ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது எல்லாருமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மீடியம் ஒரே ஒரு இது தான் இருக்குது, தமிழ் எலிஜிபிலிட்டி. அதுவும் தமிழ் மட்டும்தான் அவங்க எழுத முடியும், இங்கிலீஷ் சான்ஸே இல்லை. அப்போ யூனிஃபார்மிட்டியாக தான் இருக்கும். இவங்க வந்து பழைய பேட்டர்னை வந்து குரூப் 4க்கு வச்சுட்டு குரூப் 2ல் மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு என்னோடய பர்சனல் ஃபீலிங்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்டாக நான் சொல்கிறேன். என்ன ப்ராப்ளமோ அதுக்கு சொல்யூஷன் தரதை விட்டுட்டு இவங்க குரூப் 4க்கு மாற்றி தேவையில்லாமல் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணுற மூலிமா என்ன ஆகுனா, இப்போ ஓனாக படிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டியூட் டிபெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த இலக்கண பகுதிக்காகவே. இதுக்கு முன்னாடி உள்ள பேட்டர்னு ஓனாக கூட படிச்சிடலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, கொஞ்சம் டஃப்பாகும். ஏன்னா இலக்கண பகுதியை பொறுத்தளவுக்கும் சொல்லி கொடுக்குறதும் கொஞ்சம் டஃப்பு, புரிஞ்சிக்கிறதும் கொஞ்சம் டஃப்பு. ஸோ அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். என்ன மாதிரி போகும் தெரில. மேபி இப்போ தானே சேஞ்ச் ஆகிருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் ஃப்ரீயாகும். இல்லை வந்து AMTN அவங்களும் வீடியோஸ் மேக் பண்ணி கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகி நிறைய இது கண்டென்ட் வெளியே வந்து கம்பலேஷன்லாம் ஃப்ரீயாக நிறைய வெளியே வந்தோன்னா ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். அது இந்த 6 மாதத்துக்குள்ளே நடந்துருமா அப்படின்னா எனக்கு தெரில. பட் முடிஞ்ச லெவலில் நடந்தால் நல்லாயிருக்கும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து இந்த சிலபஸ் எல்லாத்துக்குமே நான் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு ஃப்ரீயாகவே நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இனிமேல் நான் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் டிஎன்பிசிட்ட எனக்கு பர்சனலாக வந்துட்டு இப்போ முன்னாடியோடு எக்ஸாம் ஸ்பீடாக வைக்கிறாங்க, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்ல விஷயம். சிலபஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க பிளான் இல்லாமல். அது கொஞ்சம் மாற்றினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு சிலபஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை மாற்றுறீங்க ஓகே. இப்போ திருப்பி டக்குன்னு அடுத்த எக்ஸாம்லேயோ இல்லையோ ஒரு 2-3 எக்ஸாம்குள்ளேயும் மாற்றுனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ட்ராபேக் ஆகும். ஸோ அது திருப்பியும் வந்துட்டு எப்பப்பெல்லாம் சிலபஸ் சேஞ்ச் ஆகுறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு அகாடமிக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கும். செல்ஃபாக படிக்கிறவங்க கிராமப்புற மாணவர்கள் அவங்களுக்கு இன்னும் டிஸ்அட்வான்டேஜாக தான் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு சோர்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கம்பேரிட்டிவாக. ஸோ அதை மனசில் வச்சுட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனு. ஸோ இந்த சிலபஸ் மொத்த டஃப்போ ஈஸியோ சரியோ தப்போ சேஞ்ச் பண்ணிட்டால் நம்ம படிச்சு தான் ஆகணும், அதுக்கான மைண்ட் செட் பண்ணி தான் ஆகணும். இந்த சிலபஸ் இதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம படிச்சிருப்போம், இப்போவும் படிப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் நான் முடிஞ்ச லெவலில் கம்பைல் பண்ணி கொடுக்குறேன். புக்ஸ்லையும் இருக்குது, புக்கில் இருக்க தான் கம்பைல் பண்ண முடியும். தனித்தனியாக இருக்கிறத சேர்ந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்களே புக் ஒவ்வொரு டாப்பிக்காக எழுதி புக்கில் நீங்கள் படிக்கும்போது அதுக்கு கீழே எழுதிட்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் அப்கமிங் இந்த சிலபஸை பார்த்து யாரும் ஐயோ மாற்றிட்டாங்களே அவ்வளோதான் நம்ம அடுத்த எக்ஸாம்லாம் என்னால் சான்ஸே இல்லை அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு மாற்றுற மாதிரி தான் எல்லாத்துக்கும் மாற்றுறாங்க. அடுத்து அட்டெம்ப்ட் எழுத போகிற எல்லாருமே புதுசாக தான் எழுத போகிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டிமோட்டிவேட் ஆகி படிக்காமல் போகாதீங்க.
ட்ரை பண்ணுங்கள். நிறைய சேனல்ஸ் முடிஞ்ச அளவில் இப்போ நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து நோட்ஸ் கொடுக்குறேன். அந்த மாதிரி நிறைய சேனல்ஸும் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டும் ஏஎம்டிஎன்லாம் நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க, கிளாஸஸ் கொடுத்துட்ருக்காங்களா, அந்த மாதிரி அவங்களும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஏதாவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கணுன்னாலும் படிங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்காக இது பண்ணாதீங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சிலபஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அடுத்து திடீர்னு பார்த்தா புக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லாம் மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச லெவலில் வரக்கூடிய எக்ஸாமை கிளியர் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு சேஃபு. தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேட்டு தான் ஆகும். ஒவ்வொரு எக்ஸாமும் இன்னும் டஃப்பு தான் ஆகும். இந்த எக்ஸாமும் ஈஸி கிடையாது. அதனால தான் வரக்கூடிய எக்ஸாமுக்கு எவ்வளோ முடிஞ்ச லெவல் எஃபர்ட் போடுறீங்களோ அந்த லெவலில் இதாக இருக்கும். இப்போ இந்த வரக்கூடிய அட்டம்ப்ட்டை நீங்கள் விட்டுட்டிங்க, அடுத்த அட்டம்ப்ட் நம்ம பார்த்துக்கலாம், இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு விட்டிங்கன்னா அந்த டைம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதனால் மனப்பக்குவத்தை உண்டு பண்ணிக்கோங்க. நம்ம இறங்கியாச்சு, இதை முடிச்சுட்டு தான் வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறேன், சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச லெவல் ஃப்ரீ நோட்ஸ் எவ்வளோ குயிக்காக முடியுமோ நான் அவ்வளோ குயிக்காக கொடுக்குறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக படித்து கிளியர் பண்ணலாம். ஆனால் எஃபர்ட் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இதெல்லாம் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனு. சில இது நான் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லியிருப்பேன், சில இது அட்வான்டேஜ்னு சொல்லியிருப்பேன். இது எல்லாமே பியூராக என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். நான் கோச்சிங் கொடுக்குறனாலையும் இந்த கிளாஸஸ் பார்க்குறனாலையும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறனாலையும் என்னோடய ஒப்பீனியனில் சொல்கிறேன். சிலர் இதில் மாறுபடலாம். அப்படி உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஓவராலாக என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த சிலபஸ் வந்து குரூப் 4 சேஞ்ச் பண்ணது பெருசாக அட்வான்டேஜ் இருக்காதுன்னு தான் தோணுது. பட் ஆனால் வேறு வழியில் நம்ம படித்து தான் ஆகணும். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. படிக்கிறத விட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச லெவலில் எஃபர்ட் எடுங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.